ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய யூசர் நேமும் மற்றும் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்டர் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஐடி வாங்கக்கூடிய நண்பர்கள்ட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு நண்பர்கள் வந்து அதிகமாக கால் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபோனுடைய கதிர்வீச்சு தாக்கம் எனக்கு வந்து தலைவலி வரதுனால எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி அதுவும் வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு நம்ம ஐடி பண்ணுறதுனால ஒவ்வொருத்தருக்காக தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. அதே போல் மினிமம் நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து 24 ஹவர்ஸ் கம்பெனி எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க. அதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 1 டேஸ் 2 டேஸ் கூட ஆகும். இப்போ வாங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்குது, அதாவது எஸ் பேங்க் கேஒய்சிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கேப்சா லைவ் இமேஜ். ஓகேங்களா, அதாவது இதை கிளிக் பண்ணி இந்த இடத்த வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து ஆன் ஆகும். லைவ் கேமராவாக இருந்தாலும் சரி, அல்லது ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அலோடு கொடுக்கணும். அலோடு கொடுத்தா தான் அது வந்து உங்களுக்கு கேமராவோ அல்லது புகைப்படமோ அதை காமிக்கும். ஓகேங்களா, லைவ் கேமராங்கும் போது உங்களுக்கு கடைக்கு பின்னாடி இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வேறு கடை இப்போதைக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு கடையில் போய் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணோன்னே கீழே ப்ரொசெட் கொடுத்தோன்னே அடுத்த பேஜுக்கு வந்துடுங்க. அடுத்த பேஜ் வந்து எஸ் பேங்க். ஓகேங்களா, இது எஸ் பேங்க் கேஒய்சி. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓடிபி வரும். உங்களுடைய ஜிமெயிலுக்கு அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வரும். அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு கீழே பாருங்கள் வெரிஃபைடுங்க இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணோடனே அடுத்த ப்ராசஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னோடனே க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு பாருங்கள் மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி அப்படியே இருக்கும். கீழே பாருங்கள் மைக்ரோஃபோன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்கள்கிட்ட என்ன டிவைஸ்லாம் இருக்குது அந்த டிவைஸ் எல்லாம் ஷோ பண்ணும். இதில் மந்த்ரா இருக்குது, மந்த்ரா L1ன்னா L1 கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த சைடில் பாருங்கள் உங்களுக்கு இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிங்கர் மாரி, அந்த ஃபிங்கர் டிவைஸ் வச்சு அழுத்தினா தான் உங்களுக்கு வந்து லைட் எரியும். அப்போ லைட் எரியும் போது கீழே வந்து கைரேகை வச்சோடனே இந்த சப்மிட் கொடுத்துருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும். அதிலேருந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து கம்பெனி எடுத்துக்குவாங்க வெரிஃபை பண்ண. அதன் பிறகு தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எனக்கு ஐடி பண்ணும் போது நீங்கள் வந்து கிளியரான ஃபோட்டோஸ் தராமல் டாக்குமெண்ட் தராமல் விட்டுட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணும் போது அது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கம்பெனிக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கைரேகை வைக்கும் போது அதுக்கும் இதுக்கும் மேட்ச் இல்லாமல் இருந்துச்சுன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து நான் அப்லோடு வந்து உங்கள்கிட்ட கிளியரான ஃபோட்டோஸ் வாங்கி அப்லோட் பண்ணணும். அல்லது அட்ரஸ் திருத்தம், அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு சிலர் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் கொடுக்கும்போது பழைய ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துட்டீங்க, ஆதார் கார்டு ஃபோட்டோஸ், ஆனால் பின்னாடி அப்டேட் பண்ணதை வந்து நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் கைரேகை வைக்கும்போது அதோடைய மேட்ச் தான் அங்கே போகும் கம்பெனிக்கு. அப்போ பழைய அட்ரஸ் ப்ரூஃபும் மற்றும் இப்போ திருத்தினதும் வந்து மேட்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா ஐடிக்கு ரிஜெக்ட் ஆகிடுது. ரிஜெக்ட் ஆகிட்டால் மறுபடியும் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஐடி பெறதுக்கு நாள் பிடிக்கும். அது வரைக்கும் பொறுமை காக்கணும். அதேமாரி கால் பண்ணாதீங்க. எதாவது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.